ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இந்த காணிக்குள்ள நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து ஒரு தேங்காய் கூடி நாங்கள் விலைக்கு வேண்டி கொண்டிருக்கிறோம். இங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேங்காய்களை எங்களோட காணியில் இருந்து நீங்கள் பறித்து கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இங்கே காணியிலே ஒரு தேங்காய்க்கு கூடி வழி இல்லாமல் இந்த ஒரு பக்கத்தை விட்டு ஒரு பக்கத்தை கொடுத்துட்டு ஒரு பக்கத்தை எங்களை காணியையும் தராமல் நீங்கள் ஏன் இவ்வளவு அநியாயம் செய்கிறீர்களோ தெரியவில்லை. ஜனாதிபதியிடமும் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எங்களோட காணியை எங்களோட பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் ஒரு பக்கத்துக்கு ஒரு ரோட்டில் ஒரு பக்கம் அவைகள் ஒரு பக்கம் ராணுவம் ஒரு பக்கம் மக்கள் அதை பார்க்க விடாமலே நீங்க எடுத்திருக்கலாம். உங்களோட நாட்டில் வந்தோ இல்லை உங்களோட கிராமத்தில் வந்தோ நாங்கள் கேட்க இல்லை. எங்களோட சொந்த காணியை கேட்கிறோம். சட்டத்துக்கு விரோதமா எங்களோட மக்களுடைய காணிகளை நீங்கள் இதில் அபகரித்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு அரசு காணிகள் இருக்குது. இந்த ஆமி படைத்தளங்களை கொண்டு அரசு காணிகளில் வச்சுக்கொள்ளுங்க. எங்களுடைய வருமானங்களை வந்து நீங்கள் வாகனத்தில் கொண்டு ஒரியில் பார்த்து கொண்டிருக்கலாம். கிடக்கு எங்களுக்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ துரைராசா ரவிகரன் அவர்களுக்கு பாதுகாப்பு பிரதி செயலாளரினால் கேப்பாவிலவினைச் சேர்ந்த 44 பூர்வீக குடும்பங்கள் மாற்றுக்காணியினை பெற சம்மதித்ததாக அம்மக்களின் கையொப்ப பிரதிகள் எதுவுமின்றி உண்மைக்கு புறம்பான விடயத்தை கடிதம் மூலம் கரைதுரப்பெற்று பிரதேச செயலாளருக்கும் பிரதியிட்டு அனுப்பி வைத்திருக்கின்றார். மேற்படி விடயம் தொடர்பில் மாற்றுக்காணிகளை பெறுவது தொடர்பில் எமக்கு உடன்பாடு இல்லை. நேர்மையற்ற காரணங்களை காட்டி காணி விடுவிக்கப்படாத மக்களுக்கு துரோகம் இழைக்காமல் அவர்களது சாத்வீக போராட்டத்துக்கு மதிப்பளித்து எமது சொந்த நிலத்தை கையளிக்குமாறு நாம் உங்களிடம் இறைஞ்சி நிற்கின்றோம். முள்ளியவளை முல்லைத்தீவு மாண்புமிகு அனுரகுமார திசாநாயக்க அதிமேதகு ஜனாதிபதி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு கேப்பாபிலவு பூர்வீக மக்களினுடைய காணி விடுவிப்பு தொடர்பானது. மேற்படி விடயம் தொடர்பாக கேப்பாபிலவு பூர்வீக மக்களாகிய நாம் 3 முக்கிய விடயங்களை தங்கள் முக்கிய கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ துரைராசா ரவிகரன் அவர்களுக்கு பாதுகாப்பு பிரதி செயலாளரினால் கேப்பாபிலவினைச் சேர்ந்த 44 பூர்வீக குடும்பங்கள் மாற்றுக்காணியினை பெற சம்மதித்ததாக அம்மக்களின் கையொப்ப பிரதிகள் எதுவுமின்றி உண்மைக்கு புறம்பான விடயத்தை கடிதம் மூலம் கரைதுரப்பெற்று பிரதேச செயலாளருக்கும் பிரதியிட்டு அனுப்பி வைத்திருக்கின்றார். மேற்படி விடயம் தொடர்பில் மாற்றுக்காணிகளை பெறுவது தொடர்பில் எமக்கு உடன்பாடு இல்லை. இருப்பினும் தேசிய பாதுகாப்பு தொடர்பாகவும் இராணுவ நிலைகள் தொடர்பாகவும் குந்தகம் விளைவிக்கும் எண்ணம் எமக்கு துளியளவும் இல்லை. அதனால் நாம் எமது பூர்வீக காணிகளில் உள்ள இராணுவத்தினுடைய வாகன தரிப்பிடங்கள், கேளிக்கை மைதானங்கள், சிற்றுண்டி சாலைகள் என்பவற்றை எமக்கு அருகிலுள்ள மத்திய வகுப்பு அல்லது அரச காணிகளுக்கு நகர்த்துமாறு வினயமுடன் வேண்டி நிற்கின்றோம். மீள குடியமர்த்தலின் போது இராணுவம் மற்றும் அரச அதிகாரிகளின் ஒப்புதலின் அடிப்படையில் தற்காலிக வாழ்விடம் என்ற பெயரிலேயே வளமான ஏக்கர் கணக்கான காணிகளுக்கு பதிலாக 4 பரப்பு காணிகளை மாத்திரம் நாம் பெற்றோம். இராணுவ நிலை அகற்றப்பட்ட பின்னர் எம் காணிகளை மீளவும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இதுவரை நாம் காத்திருக்கின்றோம். மீள குடியமர்த்தப்பட்ட மக்களுக்கு இம்மாற்றுக்காணியுடன் சொந்த நிலமும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றது. மேற்படி நேர்மையற்ற காரணங்களை காட்டி காணி விடுவிக்கப்படாத மக்களுக்கு துரோகம் இழைக்காமல் அவர்களது சாத்வீக போராட்டத்துக்கு மதிப்பளித்து எமது சொந்த நிலத்தை கையளிக்குமாறு நாம் உங்களிடம் இறைஞ்சி நிற்கின்றோம். மாற்றுக்காணிக்கு எதிராக மக்கள் கணிதம் இணைக்கப்பட்டுள்ளதோடு பாராளுமன்ற உறுப்பினர்களுடனான எங்கள் மக்களுடைய சந்திப்புகள் உத்தியோகபூர்வமானது மட்டுமே, அது அரசியல் சார்பானது அல்ல என்பதையும் தங்களுக்கு நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகின்றோம். இங்கனம் கேப்பாவிலவு மக்கள் இதனுடைய பிரதிகள் கௌரவ ஆளுநர் வடமாகாணம் உரிய நடவடிக்கைகளுக்காக இடப்படுகின்றது. பிரதி செயலாளர் பாதுகாப்பு அமைச்சு உரிய நடவடிக்கைக்காக, மாவட்ட செயலாளர் முல்லைத்தீவு உரிய நடவடிக்கைக்காக, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உரிய நடவடிக்கைக்காக, பிரதேச செயலாளர் கரைதுரைப்பற்று உரிய
நடவடிக்கைக்காக. இந்த காணிக்குள்ள நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து ஒரு தேங்காய் கூடி நாங்கள் விலைக்கு வேண்டி கொண்டிருக்கிறோம். இங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேங்காய்களை எங்களோட காணியில் இருந்து நீங்கள் பறித்து கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். நாங்கள் இங்கே காணியிலே ஒரு தேங்காய்க்கு கூடி வழி இல்லாமல் இந்த ஒரு பக்கத்தை விட்டு ஒரு பக்கத்தை கொடுத்துட்டு ஒரு பக்கத்தை எங்களை காணியையும் தராமல் நீங்கள் ஏன் இவ்வளவு அநியாயம் செய்கிறீர்களோ தெரியவில்லை. ஜனாதிபதியிடமும் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எங்களோட காணியை எங்களோட பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் ஒரு பக்கத்துக்கு ஒரு ரோட்டில் ஒரு பக்கம் அவைகள் ஒரு பக்கம் இராணுவம் ஒரு பக்கம் மக்கள் அதை பார்க்க விடாமலே நீங்கள் எடுத்திருக்கலாம். உங்களோட நாட்டில் வந்தோ இல்லை உங்களோட கிராமத்தில் வந்தோ நாங்கள் கேட்க இல்லை. எங்களோட சொந்த காணியை கேட்குறோம். எங்களோட சொந்த இன்றைக்கு போர் முடிந்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் இருந்து நாங்கள் எவ்வளவு பொறுமையாக நாங்கள் இருக்கிறோம். இது ஒரு தருமே இப்படி பொறுமையாக இருக்க மாட்டீங்கள். நீங்கள் சிங்கள ஊரில் இருந்திருந்தால் நீங்கள் பொறுமையாக இருந்திருக்க மாட்டீங்கள். எல்லாரையும் சுற்றிருப்பீங்கள், எங்களை காணிக்க பூந்திருப்பீங்கள். ஆனால் நாங்கள் அப்படி செய்யாமல் உங்களை பொறுமையாக இருந்து கேட்குறோம். எங்களோட காணியை விடுங்கோ. எங்களோட காணி தென்னை மரங்கள் ஒரு காணிக்கையும் 4 ஏக்கரில் தென்னம்பிள்ளை நீங்கள் நட்டு தண்ணி ஊற்றுன மாதிரி நீங்கள் பறித்து கொண்டு இருக்கிறீர்கள் தேங்காய். எங்களை இந்த ரோட்டையும் விட்டு எங்களை கண்ணால் காணுறோம். நாங்கள் தேங்காய் பிடுங்குறத நாங்கள் காண்டுறோம். எங்களுக்கு எவ்வளவு ஒரு கவலையாக இருக்கின்றோம். அப்படி இருந்தும் பொறுமையாக இருக்கிறோம். நாங்கள் தமிழ் மக்கள் எவ்வளவோ ஒரு பொறுமையாக இருக்கிறோம். நீங்கள் இருக்க மாட்டீங்கள் கடைசி வரை. எங்களை பிள்ளைகள் படிக்கணும், பாடசாலை அங்கால கோயில் இஞ்சால நாங்கள் ஒரு பக்கம் எல்லாத்தையும் செய்துட்டு போகிறோம். தயவு செய்து ஜனாதிபதி உங்களோட தாழ்மை உங்களோட காலில் விழுந்து கேட்குறோம். எங்களோட காணி எங்களோட சொந்த காணியை விடுங்க. நாங்களும் வாழணும். எங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் அதுக்கு இந்த பக்கம்தான். தயவு செய்து விடுங்க கேட்டுக்கொள்ளும். பூர்வமாக கொண்ட மக்களாகிய நாம் இன்றைய தினம் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய ஆமிகாமுக்கு முன்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டமாக கூடியிருக்கிறோம். கடந்த 17 வருடங்களாக நாங்கள் இந்த தொடர் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கமான அதாவது கடந்த ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், எங்களுடைய 44 குடும்பங்களுக்கான காணிகள் வழங்கப்பட்டிருக்கிறார், பதில் காணிகள் வழங்கப்பட்டிருக்கிறதாக. எந்தவித ஆதாரங்களும் இல்லை. எங்களோட மக்கள் இவைகளுக்கு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த காணியை தாங்கன்னு சொல்லி எங்களோட மக்கள் எழுதி கொடுக்கவே இல்லை. இது அவே கொண்டு இறக்கைகள் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால், காணி விடுபடைக்குள்ள உங்களுக்கு இந்த காணியும் தருவோம் அந்த காணியும் தருவோம் என்று சொல்லித்தான் கொண்டு இந்த காணியில விட்டவையல். ஒரு தரம் சந்தோஷமா இந்த காணியில மக்கள் எங்களோட மக்கள் இருக்கே இல்லை. பாதி பகுதியில சனத்தை விட்டு இருக்கிறீங்க, பாதி பகுதியில தான் எங்களோட மிகுதியான மற்ற குடும்பங்களோட காணியும் பள்ளிக்கூடங்கள் முக்கியமான தலங்கள் எல்லாம் எங்களுடைய மிகுதி காணியில தான் இருக்குது. இந்த ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் ஒன்றை கேட்கிறோம். ஜனாதிபதி அவர்கள்ட்ட உங்களோட பிரதேசங்கள்ல நாங்கள் உங்களுடைய காணிகளை நாங்கள் அபகரித்து கொண்டிருந்தால் நீங்கள் விடுவீங்களா? விட மாட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த அரச காணிகளில் ஒரு மரம் தடிவட்ட விரிகளில் சட்டத்துக்கு விரோதம் என்று சொல்லி அப்பேன் சட்டத்துக்கு விரோதமாக எங்களோட மக்களுடைய காணிகளை நீங்கள் இதில் அபகரித்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு அரச காணிகள் இருக்குது. இந்த ஆமி படைத்தளங்களை கொண்டு அரச காணிகளில் வச்சுக்கொள்ளுங்க. எங்களுடைய வருமானங்களை நீங்கள் வாகனத்தில் கொண்டு போறியில் பார்த்து கொண்டிருக்கலாம் கிடக்கு. எங்களுடைய எங்களோட ஆதி அம்மம்மா எல்லாரும் வச்ச காணிகள், அவையில் பரம்பரையாக வச்ச காணிகள் இருக்கிற பயிர்கொடிகள் அதில் இருந்து வருமானங்களை அரசாங்கம் மீட்டெடுத்துக்கொண்டு அவை போகுது. நாங்கள் அன்றாடம் கூலி வேலை செய்ய வழி இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். இன்றைய அரசாங்கத்தில் சீபிக்காத நிலைமையில இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா விலைவாசிகளும் அதிகம். நாங்கள் அந்த விலைவாசிகள் அதிகமான காலத்திலேயும் நாங்கள் ஒரு 4 ஏக்கர் காணிக்குள்ள ஒரு பயிர்கொடி கூட வைக்க முடியாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த அரசாங்கம் ஏன் இப்படியான பொய்யான ஒரு வதந்தியை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க? இந்த ஆர்ப்பாட்டமானது இன்றைய காலம் தொடக்கம் தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்துல ஆர்ப்பாட்டமாக நாங்கள் இருப்போம். எங்களுக்கு இந்த காணிக்கு ஒரு தீர்க்கமான முடிவு வர வேணும். தீர்க்க முடிவுன்னு சொல்லி நாங்கள் முடிவு கேட்கறதுக்கு இல்லை, காணி விட வேணும். கண்டிப்பாக எங்களுடைய மக்களுடைய காணி விட வேண்டும். விடும் வரைக்கும் நாங்கள் மக்கள் தொடர் போராட்டமாக இந்த இடத்துல இருப்போம் என்றதை ஆணித்தரமாக நாங்கள் வலியுறுத்திக் கொள்கிறோம். අපි මේ යුද්ධෝෂණයද කරන්නේ අපේ ඉඩම් සම්බන්ධයෙන්. ඒ කියන්නේ දැන් අපි ඇවිල්ලා අවුරුදු 17කටත් වැඩි අපි ආදාම්වේ එටාම්වේ කියලා කියනවා. ඒ වුණාට තාම වෙනතුරු අපිට බොරු තමයි කියන්නේ. රස්සීමක් තිබ්බා පුදුකුඩිරිප්පේ අපි ආවනම් මේ ඉඩම් ටික ස්ථිර කරනවා කියලා. ඒත් බොරු. අපි බලාපොරොත්තුෙන් ඉන්නවා අපේ ඉඩම් ටික ගන්න තමයි. ඒ කියන්නේ අපිට ඉඩම් නැහැ. ඉඩම් නැති ඉඳ තමයි කාගේදෝ ගෙදරක තව අපි උණ්ඩු වෙලා ඉන්නේ. ඒ ඉඳා කරුණා කරලා ජනාධිපතිතුමා ආවයන් පස්සේ කිව්වා අපිට මේ ඉඩම් ඔක්කොම අපි රිලීස් කරනවා කියලා. ඒ වුණාට අපිට තව රිලීස් කරුවේ නැහැ. දැන් ඇවිල්ලා දැන් රජයට පුළුවන් දැන් අමුදාවේ කට්ටිය කේපාපිලව මේ
කට්ටියගේ මිනිසුන්ගේ ඉඩම් තියෙනවා නේද? ඒ ටික අරන් යන්න පුළුවන් රජයේ ඉඩම් වලට. දැන් අපි යවල මොනවා කරන්න යන්නේ? අපි මොන අතේ මොනවද තියෙන්නේ? අපිට මොනවත් නැහැ. දැන් අයත් තවත් බලාපොරොත්තුවක් තියෙනවා. ජනාධිපතිතුමා හොඳට මේ වාර්තාව පිළිගන්න. ඒ කියන්නේ දැන් අපිට ඇවිල්ලා මිනිස්සු 14ක් ඇවිල්ලා අත්සන් කරලා ලියුම් දීලා තියෙනවා කියලා මේ මාරු ඉඩම් වලට. ඒක බොරු කතාවක්. ඒකටත් අපටත් සම්බන්ධයක් නැහැ. තව වෙනතුරු එළියට මොනවත් අපිට දැන් අපි ගෙන ඇවිල්ලා ඉස්සරහට කතා කරලා දැන් ඒක බේරලා ඒවා කිසි දෙයක් මොනවත් නැහැ. අපේ ඉඩම් ටිකට තමයි අපි දැන් යුද්ධෝෂණය කරා. අද ඉඳන් පටන් ගන්නවා අපි මේ යුද්ධෝෂණය කරන්නේ. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல் கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.